ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், எதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மிடாலம், கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் பகுதியில் 2014ஆம் ஆண்டு அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அரசு அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு உறுப்பினர் ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கு 3 மாத சிறை தண்டனை மற்றும் 100 ரூபாய் அபராதம் நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹசன் முகமது தீர்ப்பு வழங்கி இந்த பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ராஜேஷ்குமார் எம்எல்ஏங்கிறது அவங்க தொடர்ந்து 3 முறை கிளியூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ இருந்த அவர் மீது தற்போது ஒரு சிறை தண்டனைங்கிறது ஒரு அரசு அதிகாரிகள் மீது அவரோட அதிகாரிகள் வேலை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தியதாக தற்போது இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.